செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமாகும். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நீ கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்கி இருப்பிடம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, இந்த அவயவங்களில், எங்கள் பாடியில், எங்கள் மைண்டில், எங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், எங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷனில் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட இந்த நாளை ஆசீர்வதித்து தார். இது எங்களோட பேசுங்க. நீங்கள் பேசுகிற தெய்வம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி நடத்துறீங்கன்னு தெரியல, விசேஷமாக நடத்துறீங்க. இது ஆச்சரியமாக இருக்குது, எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. காற்று காணலை, மழையை காணலை, ஆனால் வாய்க்கால்களில் தண்ணீர் நிரம்பி கொண்டிருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். தழும்புகளாலே குணமாகிறோம். தினந்தோறும் மக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேந்தல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். கைகளை உயர்த்தி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இந்த ஆசி வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிற உறங்கார், இசைகளை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீமுக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கிய வரத்தை இது முதற்கொண்டு என்னைக்கும் காப்பார். இதே சங்கீதத்தை நீங்க எனக்காக சொல்லுங்க.
கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த அழகிய பாடலை பாடும். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். அந்த நிந்தைய, அந்த அவமானத்தை சுமந்து கொண்டே அவருடைய மேன்மை நான் சொல்லுவேன். சொல்லுங்க பார்ப்போம். அந்த நிந்தையோடு கூட, அவமானத்துக்கோடு கூட என் ஆண்டோடைய மேன்மையை நான் எங்கும் சொல்லுவேன். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஆண்டவரே, எங்கள் குடும்ப சாபம், தலைமுறையாய் வருகிற 1000 தலைமுறை வரைக்கும் வருகிற சாபங்கள் இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தினாலே முறிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சகலத்தையும் செய்ய வல்லது. நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று அறிவித்திருக்கிறேன். தலையில கை வைங்க. ஆண்டவரே, இந்த மூளை மண்டலத்தை கர்த்தர் கவனித்து பாருங்க. வீணான சிந்தைகள், வீணான சிந்தனைகள், குழப்பங்கள், மன அழுத்தங்கள், பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு, இவையெல்லாம் எஃபெக்ட் பண்ணுகிற இடம் இந்த பிரெயின் தான். இந்த பிரெயினை நீங்கள் பயங்கர ஞானமாய் படித்திருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு நல்ல நினைவுகளை கொடுங்க, நல்ல சிந்தையை கொடுங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுங்க, சமாதானமான வாழ்க்கையை கொடுங்க. ஒன்றுமே இல்லைனாலும் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தான். அந்த இருதயம் எத்தனை 1000 மோட்டர்கள் வைத்தாலும், கண்டுபிடித்தால், இன்ஜின் கண்டுபிடித்தால், இந்த இருதயம் இயங்குவது போல ஒரு இயக்கத்தை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. இதற்கு ஈடாக மாற்று இருதயம் கூட வைக்க முடியாது. அழகா பம்ப் பண்ணி, அழகா ரத்தத்தை உறிஞ்சி, ரத்தத்தை வெளியேற்றி, அதனுடைய நேரத்தில் அதை பீட் பண்ணி, தேவை இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பீட் பண்ணி, தேவையில்லைன்னா கொஞ்சம் குறைவாக பீட் பண்ணி, அடைப்புகள் இருந்தால் வேறு துவாரங்களிலே ரத்தம் போய் எத்தனை ஆச்சரியமாய் படுத்திருக்கிறீர். அதை குணமாக்குங்கப்பா. சிறுநீரகம் சின்னதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வாட்டர் பியூரிஃபையர் போல பிளட் பியூரிஃபை பண்ணுகிற சின்ன கணையமாக இருந்தாலும் அதில் எவ்வளவு ஆச்சரியங்கள். ஆண்டவரே, இந்த உடல் அவ்வளவு மகிமையாய் வெளியேறப்பட்டதாய் விஞ்ஞானிகளே வியக்கிற வகையில இதை படைத்திருக்கிறீர். ஆண்டவரே, தினந்தோறும் நாங்கள் அதிகாலை ஜெபிக்கும் பொழுது இந்த மாறுதலை நாங்கள் பார்க்கிறோம். We are not growing old. We are becoming young. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம விட்டு போகலாம், ஆஸ்தி போகலாம், செல்வம் போகலாம், கல்வி போகலாம், வேலை போகலாம். ஆனா இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை காப்பார். இந்த தீபம் அணையாதபடிக்கு அவர் காக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஒரு காலத்தில் திருப்பிக் கொள்வோம். இப்ப போகிற வழி ஒருவேளை இருளான வழி, ஆனாலும் வெளிச்சத்திலே அவர் கொண்டு வருவார். நீங்க சரீரத்துக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த சரீரத்தோடு உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், இந்த முள்ளோடு கூட உம்மை மகிமைப்படுத்துவேன், உம்முடைய நாமத்தை புகழ்வேன். நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி. அவருடைய கல்விக்காக, அவருடைய வேலைக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம், அவருடைய எதிர்கால வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம், பண தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் அதன் காலத்தில் நிறுத்தியாய் வானத்தின் வாசலை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நீர் அதை நிரப்பும்படியாக மன்றாடுகிறோம். குறித்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், வேலை வாய்ப்பு உண்டாகும், மரண இருள் விலகும், நடக்க முடியாதுங்க நடப்பீங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் வெளியே வருகிற நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது. அது இன்றே சிலருக்கு ஆண்டவர்
வெளியே வரும்படியா கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஆண்டவரே, எங்களோடு இருங்க. நீர் கொடுத்த இந்த ஜெப ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெப ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பங்காளருக்கா, அவர்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அவங்க ஜெபம் இல்லைன்னா இந்த ஜெபமே இல்லை. நான் ஒருத்தனா இருந்து ஒரு ஜெபத்தை செய்யவும் முடியாது. எல்லாரும் இணைத்து நீ செய்கிற இந்த ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆசீர்வாதத்திற்காக நீர் ஏற்படுத்தின இந்த நேரத்திற்காக, நீர் கொடுத்த எல்லா தேவைகளுக்காக, சந்தித்த எல்லா தேவைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை சீக்கிரத்திலே சந்திப்பீராக. இங்கே இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் அநேக இடங்களிலே கொண்டு போகிற கிருபையை எங்களுக்கு தாருங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல ஆலோசனை கொடுங்க, நல்ல மக்களை நட்புக்களாக கொடுங்க, நண்பர்களாக கொடுங்க. இதுதான் முதல் தடவை நான் கேட்கிறேன். இந்த ஊழியத்திற்கு நண்பர்கள் அவசியம், பங்காளர்கள் அவசியம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு, இன்னும் விரிவாய் செய்வதற்கு கர்த்தர் ஆலோசனை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நேற்று நீங்க என்னோடு கூட இருந்திருப்பீங்கன்னா, ஜெபத்துல ஒரு காரியத்தோடு நிறுத்தினேன். அது என்ன காரியம்னா, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஜெபம். அந்த ஜெபம் இப்படிதான் இருக்கு. 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக் சாப்டர் 18 verse 13. ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபை ஆயிரும் என்றார். சரி, இந்த ஜெபம் நமக்கு நிறைய தெரியும். நிறைய நேரம் கம்யூனியன் சமயத்தில் நாம் இதை ஏறெடுத்திருக்கிறோம். சரிங்களா? 3 முறை சொல்லுவோம். தேவனே, பாவியாகி என்மேல் கிருபை ஆயிரும். சொல்லுங்க பார்ப்போம். தேவனே, பாவியாகி என்மேல் கிருபை ஆயிரும். இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? எதுக்காக இந்த ஓமையை ஆண்டவர் சொன்னார்? ஆண்டவருக்கு பரிசேயரை பிடிக்காதனால சொன்னாரா? ஆயக்காரர் ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக சொன்னாரா? அது இல்லை. கான்டெக்ஸ்ட் பாருங்க. 9ஆம் வசனம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை, ரொம்ப பேர் இல்லை, எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர் இப்படி இருக்கிறாங்க. தன்னைத்தானே நீதிமான்களாக எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்கள். அவர்களை குறித்து, சிலரை குறித்து தான் அவர் இந்த உவமை சொன்னார். அப்போ நம்ம ஜெபத்துல யாரோ சிலர் என்ன நினைக்கிறோம்? நம்மள ரொம்ப மேன்மையா நினைக்கிறோம். அதனாலதான் நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. இந்த பரிசேயனுடைய ஜெபங்களை போல மாறுது. அவன் அல்ல அப்படின்ட்டார் ஆண்டவர். அவன் ஜெபத்தை நான் கேட்கல அப்படின்ட்டார். அவன் ஜெபம் எனக்கு உகந்ததல்ல அப்படின்ட்டார். சரி, அப்படி அவன் என்னதான் கேட்டான்? என்னதான் தவறு இருக்கு? நம்ம ஜெபங்கள் ஏன் கேட்கப்படலை? சிலர் ரொம்ப ஆதங்கத்தோடு பேசுகிறத பார்க்கணும். ஜெபமே கேட்கலையா? அதற்கு பல காரணங்கள் உண்டு. சில நேரங்கள் ஆண்டவரே அதை தாமதிப்பார். சில நேரங்களில் எலியாவின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை போல நல்லவன் அல்ல. உடனே ஆண்டவர் எஸ் கிராண்டட் அப்படின்னு அவனை எடுத்துக்கொள்ள. சில சமயங்களில் பதில் பேசாமல் இருப்பார். பல சமயங்களில் கொடுப்பார். சில சமயங்களிலே கொடுக்க மாட்டார். சில சமயங்களிலே காத்திருக்க பண்ணுவார். இவ்வளவுதான். காத்திருக்கணும், கொடுப்பார், கொடுக்க மாட்டார், அல்லது சைலண்டா இருப்பார். நாளே நாள் தான்.
இப்ப நமக்கு கொடுத்தாரா, கொடுக்கலையா, சைலண்டா இருக்கிறாரா, அல்லது கொடுக்க போறாரா? இந்த ஊமையை எடுப்பதற்கு காரணமே என்னன்னா, அவர் ஏதோ கொடுக்க போறாருன்னு அர்த்தம். எப்ப கொடுக்க போறார்? சில காரியங்கள் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது, ஜெபங்களிலே சில மாறுதல்கள் வரும் பொழுது, அதிகாலையிலே ஜெபிக்கும் பொழுது, இரவெல்லாம் ஜெபிக்கும் பொழுது, அந்தி சந்தி மத்தியானத்தில் ஜெபிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது கொடுக்க போறார். சில நேரங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். இந்த ஊமை நம்ம பலமுறை படிச்சிருக்கிறோம். அந்த இண்டெக்ஸை படிச்சதே இல்லை. அப்படின்னா மற்ற அற்பமா என்கிறவன் யாரு? அவனை என்னன்னு சொல்லுவோம்? சொல்லுங்க. மற்றவர்கள் அற்பமா என்றான் ஒருத்தன் பார்க்கறான், நான் படிச்சவன், நான் அறிவாளி, நான் அழகானவன், நான் உயர்ந்தவன், நான் பணக்காரன், எனக்கு வீடு இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, நான் உயர்ந்த சாதி, உயர்ந்த கல்வி, உயர்ந்த பெருமை, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வம். அந்த பாட்டு நல்லா இருக்குல்ல? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விருப்பேனும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு கூறிய பெருமைகள் யாவும் அற்பமே. அதாவது ஆஸ்தி, செல்வம், படிப்பு எல்லாம் சிலுவை கீழே அர்ப்பணமா. ஏதோ ஒரு காரியத்துல நம்ம மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறோம். அல்லது இன்னொன்னு சொல்லலாம், நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளும். இவன் ஜெபத்தை பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் கான்டெக்ஸ்டும் வரேன், ஜெபத்திலையும் வரான். 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணபடியா தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரன் நின்று, வேறுபாடு பார்க்கலாமா? பரிசேயன் நின்று. 13ஆம் வசனம், ஆயக்காரனோ தூரத்தில் நின்று. பரிசேயன் நின்றுன்னா அவன் ஆல்டருக்கு முன்பாகவே நிற்கிறான். ஆயக்காரன் தூரமா நிற்கிறான். ஃபர்ஸ்ட் அவன் நடை, சிலருடைய நடையிலே பெருமை இருக்கும். நடைதான் மிக முக்கியம். அது நம்ம எப்பவுமே கீழே பார்த்து நடக்கிறதுக்கு சில பேர் இல்லை. என்ன காரணம்? தலை கணம், பெருமையாவே பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி. 2வது பாருங்க, தேவனே அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு தேவனிடத்துல இவன் ஜெபிக்கிறானா, அல்லது எவனை பற்றி அவன் பெருமையாக சொல்லுகிறானா? பாருங்க, கவனிங்க. தேவனே நான் அப்படின்னு வந்தாவே காலின்னு வச்சுக்கோங்க. கொள்ளைக்காரர், இது நியூ டிரான்ஸ்லேஷன். அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதர்களை போலவும். அதை சொல்லிட்டா பரவாயில்ல. எப்ப நான் கொள்ளடிக்கல, விபச்சாரம் பண்ணல, அநியாயம் பண்ணல, இதை நீங்க சொல்லிதான் அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். முதலாவது, ஆகிய மற்ற மனிதர்களை போல இல்லை. அப்படி நீங்க கம்பேர் யாரையும் பண்ணவே கூடாது. நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது யார்? நீங்க யார் கம்பேர் பண்ண? நம்ம யாரோட கூட நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரோட கூட நம்ம உறவு சரியா இருக்கா? நமக்கு ரோல் மாடல், மாதிரி யாரு? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை முன்னாடி வச்சுட்டு உம்மை போல நாங்க இருக்கிறோமா அப்படின்னா
0.001% கூட நம்பல. அதான் சொல்லணும், எப்பவுமே சொல்லுவேன். அவங்கள போல இல்லை, கூட கூட வந்தவனே எடுக்கிறாப்புல. அந்த ஆயக்காரனை போலவும் ராஜனாலே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இது ஜபமா ஸ்தோத்திர ஜபமான்னு தெரியல, ஸ்தோத்தரிக்கிறான் தேங்க்ஸ் கிவிங்கான்னு தெரியல. ஆனா அப்படி இல்லாதனால நான் உனக்கு தேங்க் பண்றேன். என்ன சொல்ல வரான் இதுல, என்ன சொல்ல வரான் பரிசேயன், என்ன சொல்ல வரான்? நீங்க யோசிச்சு பாருங்க. பணம் நிறைய இருந்துச்சுன்னா, ஆஸ்தி நிறைய இருந்துருச்சுன்னா, கை நிறைய காசு இருந்துச்சுன்னா, உடல் நல்ல சுகத்தோடு இருந்துருச்சுன்னா, நல்ல வேலையில் இருந்துருச்சுன்னா, நல்ல உயர்வு வந்துருச்சுன்னா, நல்ல வீடு வந்துருச்சுன்னா, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 2 கோடி 3 கோடி அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கிட்டோம்னா, பெரிய கார் வச்சிருக்கிறோம், வெளிநாட்டு கார்லாம் வச்சிருக்கோம்னா, உடனே நம்ம தலை கம்பேர் பண்ணும். அவனை மாதிரி இல்லை, பரவாயில்லப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். அவனை மாதிரி இல்லை, நேபர் ஸ்தோத்தரிக்கிறேன். கோவிலுக்கு வரும் பொழுது நம்ம பார்க்குற பார்வையெல்லாம் அப்படிதான், அப்படி ஒன்று இப்படி சைடில் பார்த்து, ஓ இவனை மாதிரி நான் இல்லை, தேங்க்யூ. இன்னும் இவன் என்ன பிரச்சனை, இவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு குழந்தை இல்லை, வேலை இல்லை, அவனுக்கு கடன் இருக்கு, அவனுக்கு பிரச்சனை இருக்கு. இவன் யாரு, இவன் என்ன ப்ராப்ளம்? எனக்கு குழந்தை இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது தவறான ஜெபம். எப்பவுமே நம்முடைய ஜெபத்துல மற்றவர்களை கம்பேர் பண்ணவே கூடாது. அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. எப்படின்னா, நான் ஆண்டவரே அவனாம் கெட்டவனா நல்லவனா இருக்கிறானே, அவனுக்கெல்லாம் நல்லா கொடுக்குறீங்களே, நல்லா இருக்கிறானே, கெட்டவனா நல்லா இருக்கிறானே, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறீங்களே, அவங்க நினைக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஸ்தோத்தரிக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? இவன் ஸ்தோத்தரிக்கிறதும் தப்பா ஸ்தோத்தரிக்கிறான். வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் தசமாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றார். ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபம் மிக அவசியம். என்னதான் நீங்க ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தாலும், அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருந்தாலும், ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், பலருக்கு உதவி செய்கிறவர்களாக இருந்தாலும், தசமபாகம் கொடுக்கிறவர்களாக இருந்தாலும், உபவாசிக்கிறவர்களாக இருந்தாலும், ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறவர்களாக இருந்தாலும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருந்தாலும், உண்மையாகவே இருந்தாலும், உங்க வாயிலிருந்து வர வேண்டிய முதல் வார்த்தை, நான் பாவி, பாவியிலும் பிரதான பாவி. யார் சொல்றது? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பரிசுத்தமானவர், கல்யாணமே பண்ணிக்காம ஆண்டவருக்காக மாத்திரம் உயிரோடு வாழ்ந்து ஊழியம் செய்தவர். சீஷர்கள் எல்லாரையும் காட்டிலும் அதிகமா ஊழியம் செய்தவர் இந்த பவுல். ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பாவியிலும் பிரதான பாவி. நம்ம தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும். இந்த பாவியை கூட விட்டுருங்க. ஏன்னா சில நேரங்கள்ல இந்த பாவம், பாவி, ரட்சிப்பு,
மீட்பு இப்படிலாம் வரும்பொழுது சிலர் ஆண்டவரை விட்டு ஓடி போயிடுவாங்க. நான் எப்பவுமே அந்த சப்ஜெக்ட்குள்ளே கொஞ்சம் தான் தொடுவேன். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் எப்பொழுதும் ஆண்டவரை தேடணும்னா நாம என்ன செய்யணும்னா, நாம ஒண்ணுமில்லாதவங்க அப்படின்னு உணரணும். நம்ம வெறுமையான பாத்திரம் என்பதை உணரணும். இது காலியான பாத்திரம் என்பதை உணரணும். இது தகுதியற்ற ஒரு பாத்திரம் என்று உணரணும். ஆண்டவருக்கு தேவையான பாத்திரம் என்பதை உணரணும். கிட்ட கூட பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு உணரணும். அந்த ஜெப ஆலய தலைவன் ஆண்டவரிடத்துல ஆட்களை அனுப்பி, வேலைக்காரர்களை அனுப்பி, முதல்ல சீஷர் அனுப்பினான். முதல்ல வேதப்பாரில் அவங்க 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 பீப்புளே அனுப்பினான். அனுப்பிட்டு சொல்றான், வீட்டில் ஒருத்தன் சுகவீனமா இருக்கிறான். அப்போ எல்லாம் வந்து சொல்றாங்க, அவன் ஜெபாலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறான், இந்த உதவி செய்வதற்கு அவன் பாத்திரவான். ஆனால் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நான் பாத்திரவான் அல்ல. ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய சர்டிபிகேட் என்னன்னா, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. நான் பாத்திரம் இல்லை, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நம்ம ஜெபங்களில நான் சொல்றேன் பாரு, இன்னைக்கு நாம் ஏறெடுக்க போற ஜெபத்துக்கு அவ்வளவு வெள்ளமை இருக்கிறது. காரணம்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஓமையிலிருந்து நாம ஒரு குறிப்பு எடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். என்ன குறிப்பு தெரியுமா? தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாய். சொல்லுங்க, தேவனே பாவியா. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப நல்லவங்க தாங்க, எங்க வீட்டுல எல்லாரும் நல்லவங்க, அப்பா அம்மா நல்லவங்க, எங்க பிள்ளைகள் நல்லவங்க, அக்கா நல்லவங்க, தங்கச்சி நல்லவங்க. இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நியாயம் தீர்க்கிறவர் அவர் மாத்திரமே, அவருக்கு தான் தெரியும், வெளியரங்கமாய் தெரியும். பார்க்கிற பார்வை வைத்து யாரும் நல்லவங்க என்று தீர்மானிக்க முடியாது. இல்ல, முக்கியமான கருத்து என்னன்னா, சொல்லிட்ட பிறகு அவன் அல்ல இவனே என்றார். நான் ஏற்கனவே நிறைய முறை அதை எம்பசைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போதும் இந்த கேள்வியை நான் புதிதா பார்க்கிறவங்களுக்கு கேட்கிறேன். அவன் அல்ல இவனே அப்படின்னா, அந்த ஆலயத்துல இவ்வளவு பெரிய ஆலயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஆல்டர், அங்க ஆல்டர், இங்க பரிசை நிக்கிறான், இங்க ஆயக்காரன் நிக்கிறான். ஆண்டவர் எங்க நிக்கணும்? ஆயக்கார் நின்ற இடத்துல முன்னாடி இருக்கிற ஆல்டருக்குள்ள இருக்கணும். நம்ம சர்ச் நம்ம மைண்ட்ல வச்சுப்போம், நம்ம சர்ச்சை வச்சுப்போம். நான் சினகாக டெம்பிள ஆண்டவருடைய தேவாலயத்தை பத்தி பேசுறேன். ஏன்னா தேவாலயம் பற்றி அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இல்லை, ஆண்டவர் எங்க இருப்பார், வீட்டு இருப்பார் என்பதெல்லாம் எப்படி படிநிலை இருக்கும்னா அது நிறைய விளக்கம் இருக்கு. ஆண்டவர் அருகிலே நின்று அவன் பேசுகிறான். ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல நின்று பேசுகிறான். ஆண்டவர் அங்கிருந்துதான் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இப்ப ஆண்டவர் எங்க நிற்கிறார்? இங்கேயா, ஆயக்கார் நின்று கொண்டிருந்த வாசல் அருகேவா? யோசிப்பார். அவனல்ல இவனே என்று ஆண்டவர் சொன்னா, ஆண்டவர் எங்க நிற்கிறாரு? ஆயக்காரன் பக்கத்திலே நிற்கிறார். நீங்க இந்த ஹம்பிள்னஸ் அப்புறம் தான் சொல்ல போறேங்க, இப்படிதான் முடியும். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு நான் ஆவில நிரம்பி சொல்றேன், நிறைய பேர் இப்படி ஒரு பெருமையில இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பயமே இல்லை.
எல்லாம் வந்துருச்சு. இப்போ பதவி வந்துருச்சு, இப்போ புகழ் வந்துருச்சு, இப்போ பணம் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, கார் வந்துருச்சு, நிலம் வந்துருச்சு, அசட் வந்துருச்சு, பிள்ளைகள் வந்துட்டாங்க, பிற பிள்ளைகளை பார்த்தாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா பெருமையும் வந்தாச்சு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நல்ல கவனிங்க. இது ஒரு மாதிரி சிம்பிளா தோணுனா, நான் சொல்றேன், அது சிம்பிளான வார்த்தை இல்லை. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாருன்னா you have to be very very careful, my dear children. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் சொல்றேன். ஆண்டவர் எதிர்த்து நின்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் எதிர்த்தா என்ன நடக்கும்? நம்ம மனுஷன் எதிர்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வீக்கர் செக்ஷன் பீப்புள். இவங்க யாரை எதிர்க்கிறாங்க? ஆண்டவரை எதிர்க்கிறாங்க, மனுஷன் அல்ல. எத்தனை நாளைக்கு? தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வானால் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. ஆண்டவர் எதிர்க்கிற மாதிரி நாம நடந்துக்கவே கூடாதுங்க. நீங்க நல்லா கவனிங்க. இந்த மாதிரி பெருமை பேசுறவங்க மற்றவர்களை என்ன பண்ணா, அவனை போல இல்லை ஆண்டவரே, நான் அவ்வளவுதான், நான் வந்துட்டேன், இப்ப நான் தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தான் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, சாப்டர் க்ளோஸ். தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க. நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ரொம்ப அழகா கான்டெக்ஸ்ட். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து அவர் ஊமையை சொன்னார். பதில் என்ன தெரியுமா? தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மையோடு இருப்போம், நிச்சயம் ஆண்டவர் உயர்த்துவார். பெருமையா இருக்கிறவங்களுக்கு இது இன்றைக்கு ஒரு எச்சரிப்பு. உங்களுக்கு நீங்க யாரை எதிர்க்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். பவுலை பார்த்து சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ காலை கொண்டு முள்ளு மேல உதைச்சினா முள்ளுக்கு ஒன்றும் ஆகாது, உன் காலுக்கு தான். அதனாலதான் பவுல் சொன்னார், அவர் செய்த தப்புக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு முள், அது எப்பொழுதும் என்னை கொட்டுகிற சாத்தானின் தூதனாக இருக்கிறது. ஆண்டவரை எதிர்த்து நிற்கவே கூடாது. அப்படி நின்னாலும் தோற்று போவாங்க. பெருமையுள்ளவன் தோற்று போவான், பெருமையுள்ளவன் அழிந்து போவான், பெருமையுள்ளவன் இல்லாதே போவான், பெருமையுள்ளவன் மறக்கப்படுவான். அதனால தாழ்மையா இருப்போம், எல்லா விதத்திலும் தாழ்மையா இருப்போம். ஆண்டவரே, நான் அல்ல, நீங்க, என்னுடைய கையின் பிரயாசம் அல்ல, உங்க கிருபை, இதெல்லாம் உங்க கிருபை, நீங்க பாராட்டின கிருபை. இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன், இந்த உடல், இந்த சுவாசம் உங்களுடைய கிருபை. பிள்ளைகள் உங்களுடைய கிருபை,
மனைவி, உம்முடைய கிருபை, வேலை, உம்முடைய கிருபை, ஊதியம், உம்முடைய கிருபை, ஊழியம், உம்முடைய கிருபை, பொறுப்புகள், உம்முடைய கிருபை, பதவிகள், உம்முடைய கிருபை அப்படின்னு நம்ம எப்போ ஒருத்தன் தாழ்மையோடு நின்று ஆயக்காரனை போல தலை கூட ஏறெடுக்க கூடாது. ஐ மீன் இந்த ஹெட்வெயிட் இருக்கக்கூடாது. சில பேர்லாம் நடையை காத்துக்கொள். நம்ம பார்க்க போறோம் நம்ம கண்களாலே. இந்த ஒரு குடும்பம், இது அழகான குடும்பம், இந்த ஜெப குடும்பம். அதனால தான் சொன்னேன்னா நம்ம ஃபேமிலி மாதிரி. இந்த ஃபேமிலியில நம்ம ஜெபத்துக்கு தடையா இருக்கிற சில காரியங்களை நாம் எடுத்து போட போகிறோம். மாத்திரமல்ல, நம்ம சொல்றோம்ல, விவாதிக்கிறோம்ல, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார்ல, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாருல, இதெல்லாம் நம்ம உலகத்துல பார்க்க போறோம். அங்கங்க யாரெல்லாம் பெருமையில இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தாழ்த்தப்படுகிறத நம்ம பார்த்துட்டு நம்ம ஒருவர் இன்னும் தாழ்மைப்பட போகிறோம். அந்த பயங்கரம் நம்மை தொற்றுக்கொள்ள போகுது. நடக்குமா நடக்காதான்னு பாருங்க. சோமல்லாம். அன்புள்ள ஆண்டவரே, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அவனல்ல இவனே. இன்றைக்கு காலையில ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்க தான்ப்பா, உங்ககிட்ட தான் நான் நிற்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் விலகி போனாலும் நான் விலகி போகல. பர்வதங்கள் விலகி போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். மலைகள் விலகி போனாலும் நான் உன்னோடு இருப்பேன். தாய் தகப்பன் விலகி போனாலும் நான் உன்னோடு இருப்பேன். பெருமை உள்ளனுக்கோ நான் எதிர்த்து நிற்பேன். அவனுக்கு முதல் எதிரி நான் தான். I am the enemy of the proud people. ஆண்டவர் விரோதிக்கிறவர்கள், பெருமையுள்ளவர்களை விரோதிக்கிறார். நாம இப்போ ஜெபத்தை கொஞ்சம் மாற்றிக்கோ. ஆண்டவர் எங்கள் மேல் கிருபையாய், எங்கள் மேல் கிருபையாய், எங்கள் மேல் கிருபையாய். பல கேள்விகள் கேட்டோம், தப்பு, மன்னிச்சிருங்க, கிருபையாயிரும். சந்தேகப்பட்டோம், கிருபையாயிரும், மன்னிச்சிருங்க, கிருபையாயிரும். உம்முடைய வல்லமையை குறித்து நாங்க சந்தேகப்பட்டோம், மன்னிச்சிருங்க, கிருபையாயிரும். நீங்க கொடுப்பீங்க, வாக்குத்தத்தங்கள் கொடுத்ததெல்லாம் நிறைவேறும், ஆனா இப்போ சந்தேகப்பட்டோம், மன்னிச்சிருங்க, கிருபையாயிரும், நிறைவேறும். ஆண்டவர் நடத்த போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.